Welcome to our cooking channel. In this video, cauliflower gravy ரொம்ப டேஸ்டா சூப்பரா பண்ண போறோம். இது சப்பாத்தி, பூரி, தோசை இது எதுக்கு வேணுமாலும் நம்ம சைடிஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். pan வந்து ஃபர்ஸ்ட் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல தேவையான அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், லைட்டா கசகசா இதெல்லாம் போட்டு லைட்டா வறுத்துக்கலாம். நம்ம வந்து இதை வந்து அப்படியே டைரக்டா கிரேவி ரெடி பண்ண போறது கிடையாது. இதை வறுத்து இதுல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சி அதுக்கு அப்புறம் தான் அதில் திரும்ப நம்ம கிரேவிக்கே சேர்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் இஞ்சி, பூண்டு, இஞ்சியை பொறுத்தவரை ஒரு துண்டு நம்ம கட் பண்ணி பீஸாக போட்டிருக்கோம். பூண்டு ஒரு 5-6 பல்லு போட்டுக்கோங்க. இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ஸோ ரொம்ப நம்ம வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வதக்குனீங்கன்னாவே போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம வதக்கியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் இதேமாரி லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம். அதாவது ரொம்ப நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது. கிரேவி ரொம்ப அந்த டேஸ்ட் வந்து கம்மியாகிடும். லைட்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 சுற்று விட்டிங்கன்னா போதும். திரும்ப அதே பேனில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலையை லைட்டாக தூவிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில், அதாவது நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பச்சை மிளகாய் சீரகத்தோட ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஓரளவுக்கு வதக்கியிருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் இப்போ நம்ம வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அதை வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே இருக்காது. இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டை பொறுத்தவரை நம்ம எப்பயுமே கல் உப்பு தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ தூள் உப்பு வேண்டாம், கல்லுப்பு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஒரு சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம 2 மினிட்ஸ் அந்த சுடுதண்ணியில் நம்ம அதில் வேக வைக்கும்போது காலிஃப்ளவர் ஆல்மோஸ்ட் ஒரு 40% குக் ஆயிரும். இப்போ இதில் லைட்டாக அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த மசாலா இந்த காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த கிரேவி டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம லூஸாக வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ வாட்டர் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். இன்பிட்வீனில் தேங்காய் ஒரு 4 முந்திரி பருப்பு நான் அரைச்சி இந்த மசாலாவோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண வாட்டர்லாம் நம்ம லைட்டாக சுண்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், முந்திரி பருப்பு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்காய் போட வேண்டாம், அது நல்லா இருக்காது.
ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 பீஸு சின்ன பீஸாக போட்டு அதில் முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு ஆட் பண்ணி நல்லா லைட்டாக குறைன்னு அரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா கொதி வரும்போது ஒரு நிமிஷத்தில் சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எதுக்கு என்னமாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.